மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை விசுவாசித்தல் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே நாம் சற்று நேரம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை ஆதாரமாக கொண்டு சற்று நேரம் நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இல்லையா? கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிப்பது ஆகும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக திருச்சபை இந்த செம்பொருளை நமக்கு தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற யாவரும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிப்பதாக அர்த்தமாகும். இல்லாவிட்டில் நமது விசுவாசம் வீணான விசுவாசமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்லும்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் எனக்கு இல்லை என்று சொல்லிட்டோம்னா நாம் இங்கே வந்து உட்கார்ந்திருப்பதே அது வீணான காரியமாக இருக்கும். விசுவாசம் நமக்கு இராவிட்டால் நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை நாம் அணுக முடியாது, கடவுள் கிட்ட போகவே முடியாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். பாவம் செய்துவிட்டு விசுவாசம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொள்ளவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது இன்று அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ அன்றும் அந்த காலத்திலும் இயேசுவின் காலத்திலும் இந்த காலத்திலும் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது உயிர்த்தெழுதலை குறித்த சிந்தனை என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிவான கருத்து இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பது குறித்த சரியான ஒரு கருத்து இல்லாதவர்களாக காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அந்த நாட்களிலே எழுத்து வடிவத்திலே எந்த ஸ்கிரிப்சரோ மற்ற எந்த கட்டளைகளோ எழுத்து வடிவத்திலே இல்லாமல் இருந்தது. எல்லாமே ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகிற வாயுமொழியிலே விசுவாசம் இருந்து கொண்டிருந்தது. அந்த காலத்திலே மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்த எந்த ஒரு தெளிவான கருத்தும் இல்லாத நாட்களாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்துக்கு வந்தோமானால் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை இருந்தது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று அநேகர் விசுவாசித்தார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஜூடாயிசம் என்று சொல்லப்படுகிற யூத மார்க்கத்திலே இருந்தது என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஒரு பகுதியினர் இந்த உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். இயேசுவாமியே சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை கைது செய்வார்கள், அடிப்பார்கள், சிலுவையில் அடிப்பார்கள், அடக்கம் செய்வார்கள், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போவேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய சீடர்கள் கூட அதை விசுவாசித்தார்களா? விசுவாசிக்கவே இல்லை என்று பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்றே சீடர்களுக்கு புரியாத நிலைதான் அன்று இருந்ததை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் சொல்லுகிறாரே, இது என்ன என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னதை அவர்கள் நம்பவே இல்லை. அவர் தரிசனம் கொடுத்தபோது தான் அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
மகதலேனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்திருந்து கல்லறைக்கு போகிறார். எதற்காக போகிறார்? கல்லறைக்கு எதுக்காக போகிறார்? இயேசு உயிர்த்தெழுந்து பாருன்னு அவரை பார்க்கறதுக்கு போனாங்களா? இயேசுனுடைய சடலத்தை பார்ப்பதற்கு, அதற்கு சுகந்த வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை யாரோ நமக்கென்று திறந்தளிப்பாய் சீராய் சுகந்தம் இடுவதற்கு யாரோ நமக்கென்று திறந்தளிப்பார் சீராய் சுகந்தம் இடுவதற்கு வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கேகினாளே வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கேகினாளே கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை. இயேசுவாமி உயிர்த்தெழுந்திருப்பேன்னு சொன்னார். எல்லாத்தையும் யாருமே அதை நினைவில் கொள்ளவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. இயேசுவாமி அடக்கம் பண்ணின நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான நாளாக இருந்தனால யாருமே அடக்கம் பண்ணுறதுக்கு போகவில்லை. 2 பேர் தான் போனாங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் வீட்டுக்கு வந்து ஓய்ந்திருந்தார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள், அவர் ஓய்வு நாளை ஆசரித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே இருட்டோடே எழுந்து கல்லறைக்கு போகிறது பாரு. யாராவது காலையில் 5 மணிக்கு கல்லறை தொடுத்துக்கு போவாங்களா? ஆனால் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் சென்றார்கள். இயேசுவின் மீதுள்ள அன்பிலே, இயேசுவின் மீதுள்ள பாசத்திலே, அவர்கள் விசுவாசத்திலே சென்றார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சரியான ஒரு தெளிவான கருத்து இல்லாமல் இருந்தார்கள் என்று தான் பார்க்கிறோம். சதுசேயர் என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள். மத்தேயு 22:23 பாருங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதலை இல்லை என்று வாதிடுகிறவர்களை தான் சதுசேயர் என்று அங்கே சொன்ன. உயிர்த்தெழுதல் இல்லை, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காலம்தான் புதிய ஏற்பாட்டின் காலமாக இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து சரியான விசுவாசம் இல்லாத காலமாக இருந்தது. ஆனால் இன்று என்ன இருக்கிறது என்று பார்ப்போம்னா, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதே திருச்சபையின் அடிப்படை அம்சமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் நம்பிக்கையும் விருதா. இங்கே வரவே அவசியமே இல்லை கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால். இந்த திருச்சபையே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ திருச்சபையில் நாம் ஒவ்வொரு சர்வீஸில் வரும்போதும் விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிறோம், பற்றுறுதி அறிக்கையை சொல்லுகிறோம். பற்றுறுதி அறிக்கையை மனப்பாடமாக சொல்கிறோன்னே, வானத்தையும் பூமியும் படைத்தன் தொடங்கிட்டோன்னே கடன்னு சொல்லி நாம் அதை முடித்து விடுகிறோம். அதில் குறிப்பாக கடைசி பகுதியில் என்ன சொல்கிறோம்? பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும், பரிசுத்தவான்களின் ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போது மரித்தோர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். பாட்டு கூட ரொம்ப பாடுவோம். உயிர்த்தெழுதல் என்ன, நித்திய ஜீவன் உண்டு, இயேசு வரும்போது மரித்தோரெல்லாம் எழுந்திருப்பார்கள்.
வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நீலைத்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நீலைத்து நிற்கும். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். பூதங்கள் கடந்து கடந்து போகும். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் இப்படிலாம் பாடுறோம்ல. எவ்வளவு விசுவாசம் இருந்தா அந்த பாட்டை பாட முடியும் சொல்லுங்க. சரீர உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கோம். ஆனா உண்மையிலே அந்த விசுவாசம் இப்ப எங்க இருக்கு நமக்குள்ள என்று தேடுவதற்கு தான் இன்று திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே பரிசோதிக்க இன்று அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகளின் துணை கொண்டு நாம் 3 காரியங்களை உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை இன்று நாம் வாசிக்கின்ற நற்செய்தி பகுதியின் ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். அற்புத அடையாளங்களால் உருவான விசுவாச கூட்டத்தார். அற்புத அடையாளங்களால் உருவான விசுவாச கூட்டத்தார். யோவான் நற்செய்தி நூலிலே அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுனுடைய நண்பனாய் இருந்த பெத்தானியா ஊரில் இருந்து லாசரு என்ற சகோதரன் மரித்து போனார். லாசருக்கு 2 சகோதரிகள் உண்டு, மார்த்தாள், மரியாள். இயேசுவாமிக்கு ரொம்ப பிரியமான குடும்பம். இயேசுவாமி வந்து அவங்க வீட்டில் தான் தங்குவார். மரியாள் பெரிய பாவியா இருந்து அந்த பாவியை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு சம்பவம் உண்டு. அதனால மிகவும் இயேசுவின் மேல் அன்பு செலுத்துகிறதான அவர்கள் இருந்தார்கள். ஆனால் லாசர் இறந்து போனவுடன் இயேசுவாமி வரவில்லை. அவர் ஒரு காரணமாகத்தான் வராமல் இருந்து விட்டார். இப்பொழுது அவரை மரித்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். அடக்கம் பண்ணிய பின் 4வது நாளிலே இயேசுவாமி அந்த ஊருக்கு வருகிறாள். வரும்போது மரியாள் 4 நாட்களாக அழுது கொண்டே இருக்கிறாள். அவளால் ஒன்று செய்ய முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியே வரவும் முடியவில்லை. அவள் அழுது கொண்டே வீட்டில் இருக்கிறாள். ஆனால் இயேசுவாமி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே மார்த்தாள் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்தார்கள் என்று வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. மார்த்தாளுக்கும் இயேசுவாமிக்கு உள்ள உரையாடலை தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறார். அங்கே இயேசுவாமி உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். இயேசுவாமி இன்னும் காட்டி கொடுக்கப்படவே இல்லை, இன்னும் சிலுவையில் அடிக்கப்படவே இல்லை, இன்னும் மரித்து உயிர்த்தெழவே இல்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் இருவருக்கு நடந்த உரையாடலை நாம் சற்று பார்க்கும்போது வசனம் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் வசனம் 23, 24 எடுத்துக்கிட்டதுல இயேசு சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். லாசரு சாகவில்லை, அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். 24 வசனத்திலே மார்த்தாள் அவர்கள் சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாட்களில் அவன் நிச்சயமாக உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்லு. இதுதான் விசுவாசம். அந்த நாட்களில் இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? கடைசி நாட்களில் இயேசு வருவார். அப்போ எக்காலம் தோனிக்கும், இயேசு வருவார். என்ன பேரானந்தம், என்ன பேரானந்தம், இயேசுவை சந்திக்க ஏகிடுவோம். எக்காலம் தோனிக்கும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவரெல்லாம், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் முந்திக் கொள்வார்கள், அவர்கள் எழுந்துப்பார்கள். அதற்கு பிறகு நாமும் அவர்களோடு சேர்ந்து போவோம் என்று அந்த விசுவாசம் தான் யூத மக்களுக்கு இருந்தது. இயேசுவாமி சொல்லுகிறார், லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் மார்த்தாள் என்ன சொல்லுகிறாள்? ஆமாண்டவரே, அவன் கடைசி நாளில் உயிர் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 26, 27 மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். இயேசுவாமி மறுபடியும் எல்லாரும் வந்தாச்சு, மரியாதைலாம் வந்தாச்சு. யூதர்கள் எல்லாரும் கல்லறையை சுற்றி நிற்கிறார்கள், லாசருவின் கல்லறை சுற்றி நிற்கிறார்கள். இயேசுவாமி மறுபடியும் சொல்லுகிறார் 26 வசனத்திலே, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாளிடம் கேட்கிறார். அவன் சரியா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை என்று இயேசுவாமி தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்கவே மாட்டான், இதை விசுவாசிக்கிறாயா என்று சொன்னார். அதற்கு பதிலாக மார்த்தாள் என்ன சொல்கிறார்கள்? 27 வசனத்திலே, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்றார். அங்க கூட மார்த்தாள் என்ன சொல்லவில்லை? என் சகோதரன்
என் சகோதரன் இப்பொழுது உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்லுவேன். ஆமாண்டவரே என்று சொல்லுகிறாள். ஆமாண்டவரே என்று சொல்லியும் அவள் தன்னுடைய பாரம்பரிய விசுவாசத்தை தான் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். மீண்டும் என்ன சொல்கிறாள்? நீர் உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாள். இவர்தான் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறார். இவர்தான் மீட்பர் என்று, இவர்தான் நம்மை விடுவிப்பவர் என்று விசுவாசிக்கிறாள். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கக்கூடிய அந்த விவேகம், அந்த தெளிவு அந்த நாட்களிலே இல்லாமல் இருந்தது பாரு. ஆனால் கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசுவாமி அநேக அற்புதங்களை செய்ய வேண்டியிருந்தது. இயேசுவாமி ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இறுதியிலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அநேக மக்கள் இந்த அற்புதத்துக்கு பின்பு இயேசுவாமியின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கானாவூரில் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கிய போது அநேக மக்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். திமிர்வாதக்காரனை வீட்டுக்குள்ளே கட்டிலோடு இறக்குகிறார்கள். அவனை சுகப்படுத்திய போது அநேக மக்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகிறார். கடைசியிலே மரியாளோடு வந்திருந்த யூத மக்கள், மரியாள், மார்த்தாள் எல்லோரும் விசுவாசம் வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு பாரம்பரியத்தில் ஊறி இருக்கிற விசுவாசிகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடவுள் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேக போதனைகளை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேக அறிவுரைகளை அவர் வழங்க வேண்டியிருக்கு. அப்படின்னா தான் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்குது. கடைசியில் பாருங்க, ஏசுவாமி 39ஆம் வசனத்தில் ஏசுவாமி சொல்லுகிறார், கல்லறையின் முன்னில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்கிறார். லாசருவின் கல்லறையை மூடின கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 40ஆம் வசனத்தில் இயேசு மீண்டும் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்டு, கல்லறை திறந்த உடனே லாசருவே வெளியே வா என்று சொன்னார். சொன்ன உடனே மரித்த லாசரு உயிரோடே வெளியே வந்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம். மார்த்தாள் மரியாளுக்கு ஆச்சரியம், அங்கிருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே சொல்லலாம், நான் முதலே சொன்னேன் இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் முதலே சொல்லவில்லையா என்று கேட்டு அவருடைய அறியாமையை அவர் தெளிவாக்குறதை அங்கே பார்க்கிறோம். அங்கே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இயேசுவாமியினுடைய தன்னுடைய மரணத்துக்கு பின்னே அவர் அங்கே உறுதிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இயேசுவாமி ஒரு அருமையான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூலில் 27ஆவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கிடுவோம். 50 முதல் 53 வசனம் வரை வாசிப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேகர் பரிசுத்தவான்களின் சரீரங்களும் எழுந்திருந்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவாமி உயிர்த்தெழுந்தவுடனே நடந்த சம்பவத்தை தான் அங்கே எழுதியிருக்கு. நம்ம இதை ஒழுங்காகவே படிக்கிறதே இல்லை. ஒருவரும் இயேசு மரித்தார், சூழல் அடித்தார்கள், உயிர்த்தெழுந்தார், ஜீவனை விட்டு விட்டார், 7 வசனத்தை சொன்னார் என்று. ஆனால் இயேசுவாமி உயிர்த்தெழுந்தவுடன் இயேசுவாமி ஜீவனை மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டவுடனே பூமி அதிர்ந்தது, இருளடைந்தது, கல்லறைகள் எல்லாம் திறந்தன. அன்னைக்கு உண்மையில நடந்ததுங்க, பைபிள் எழுதியிருக்குது. கல்லறைகள் எல்லாம் மரித்த அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அன்னைக்கு இயேசுவாமி ஜீவனை விட்ட மாத்திரத்திலே அநேக பரிசுத்தவான்கள் விட்டார்கள். இயேசுவாமி உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமின் வீதிகளிலே காணப்பட்டார்கள் என்று பைபிளில் எழுதியிருக்குது. இப்படி சம்பவங்கள் நடந்தும் அநேகர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, சீடர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறது நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எத்தனை பிரசங்கம் தேவை நமக்கு, எத்தனை ஊழியக்காரர் தேவை, எத்தனை டிவி சேனல் நமக்கு வேணும், எத்தனை கன்வென்ஷன் கூட்டம் நமக்கு வேணும். அது இருந்தாலும் நாம் விசுவாசிக்கவில்லை. ஒரு யோனாவை போல் நாம் இருக்கிறோம்ல. யோனா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் மனம் திரும்புவதுக்கே மனசு இல்லை.
இன்று நம் நிலைமை என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் சந்தேகம் இருக்குல்ல. காஸ்பல் ஆஃப் பிலிப் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, டா வின்சி கோட் என்ற புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் ஏதாவது எழுதியிருந்தால் அதை நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்புகிறோமா இல்லையா? அந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்கு, ஏசுவாமி உயிர்த்தெழவில்லை. ஏசுவாமியுடைய நட்பை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நாம் அசிங்கமாக எழுதியிருக்கிற புக்கை படிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை சந்தேகப்படுத்துகிற புத்தகத்தை நாம் படிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆனால் வேத புத்தகத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இதை குறித்து நாம் முழுமையாக விசுவாசமற்றவர்களாகத்தானே இருக்கிறோம். நமக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. இருந்தால் தான் நாம் விசாரிப்போம். அப்படி நடந்தால் கூட நாம் விசுவாசிப்பதற்கு நாம் மனமற்றவர்களாக காணப்படுகிறோம். எனவே இன்று நம்மை நாமே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, இந்த விசுவாசம் என்பது சாட்சிகளை கேட்டும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சந்ததியாராய் நாம் இருக்கிறோம். சாட்சிகளை கேட்டும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சந்ததியாராக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 26வது அதிகாரம் 12 முதல் 23 வசனங்கள். இந்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். பவுலை குறித்து அநேக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி பவுலுக்கு விசாரணை நடக்கிறது. பவுலிடம் விசாரணை நடக்கிறது. விசாரணை நடக்கும்போது புரோக்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய யூதேயாவின் கவர்னர் ஆகிய பெஸ்து என்பவர் அங்கே விசாரணையை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 26:12 முதல் 23 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பவுலிடம் விசாரணை நடக்கிறது. செசரியா பட்டணத்திலே அந்த விசாரணை நடக்கிறது. எருசலேமிலிருந்து அந்த பெஸ்து என்ற கவர்னர் செசரியா பட்டணத்துக்கு வந்து பவுலிடம் விசாரணை பண்ணுகிறார். அப்பொழுது பவுல், நான் ராயனுக்கு முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதினாலே அவர் அந்த விசாரணையை ஒத்தி வைத்ததை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே ராஜாவாகிய அகிரிப்பாவும் அவருடைய மனைவியும் அந்த ஊருக்கு வந்தார்கள். எனவே அவர்கள் முன்னிலையிலே பவுலை விசாரிப்பதற்கு இந்த பெஸ்து என்ற கவர்னர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்போ விசாரணை நடைபெறுகிறது. பவுல் அங்கே குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார். இங்கே நியாயாசனத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க? பெஸ்டஸ், அகிரிப்பா, பெர்னிஸ் என்று சொல்லக்கூடிய பெண் ராணி அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்போ விசாரணை நடக்கிறது. விசாரணையிலே பவுல் என்ன சொல்லுகிறார்? முதல்ல வசனங்கள் 12 முதல் 18 வரை பவுல் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். நான் எப்படிப்பட்டவன், எங்கே பிறந்தவன், எங்கே வளர்ந்தவன், நான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்னென்ன செய்து கொண்டிருந்தேன், கடவுள் என்னை எப்படி சந்தித்தார், நான் அதற்கு பிறகு என்ன செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய கால் நேரேட்டிவ் என்று சொல்லப்படுகிற கடவுள் தன்னை எப்படி அழைத்தார் என்கிற சாட்சியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சாட்சியை சொல்லுகிறார். வசனம் 23 கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவற்றெல்லாம் சொன்ன உடனே அங்கே 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன் என்றான். இப்பொழுது விசாரணை எல்லாம் முடிஞ்சாச்சு. அவர்களுக்கு தன்னுடைய காரியத்தை எடுத்துரைக்கிறான். தன்னுடைய சைடில் இருக்கிற நியாயத்தை, கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை, கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை எடுத்து வைக்கிறான். எடுத்து வைத்து விட்டு கடைசியில் சொல்றார், நீர் விசுவாசிக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் என்று ராஜாவை பார்த்து பவுல் சொல்லுகிறார். உண்மையிலே அந்த ராஜா விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அடுத்த வசனத்தில் பாருங்க, 28ஆம் வசனத்திலே, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்றான். அங்க பாருங்க, நான் விசுவாசி ஆவதற்கு, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நான் கிட்ட வந்துட்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு மனசு இல்லை. பவுல் சொல்லுகிறது எல்லாம் உண்மையா இருக்கிறது. அவருடைய சாட்சி எல்லாம் தெளிவாக இருக்கிறது. எல்லாம் தெளிவாகிறது. விசுவாசி ஆகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லாம் இது பண்றோம்ல. ஆனா ஒருத்தவங்க ஒரு சாட்சி சொல்றாங்க, 15 வருஷமா எனக்கு கேன்சர் இருந்தது, அந்த கேன்சர் இப்பொழுது போய்விட்டது,
ஒரு ஊழியர் வந்து ஜெபித்தார் போயிட்டதுன்னு சொன்னோடனே நாம் என்ன வெளியே வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறோம். மனசுக்குள்ள என்ன நினைப்போம்? கேன்சர் எப்படிங்க இவருக்கு குணமாயிருக்கும் என்று மனதுக்குள்ளே சொல்லிவிடுவோம். ஒரு பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்கிறாங்க, இவங்க எப்படி இவர் பெயர் தெரிஞ்சு, நாம் சொல்லுகிறது எப்படி இவங்க பேர் தெரிஞ்சு, ஏதோ லெட்டர் போட்டு சொல்லியிருக்காங்க, ஏதோ பேரெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வாசிக்கிறாரு. அவர் உண்மையிலே குணமாக்குனாரா என்னங்கிறத அது நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இவர்கள் ஏதோ பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு விசுவாசமே இல்லை. ஆனால் உண்மையிலேயே நம்மை சுற்றி வாழ்கிற அநேக மக்கள் கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர்கள் குணமாய் இருக்கிறதை, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். பார்த்தும் நாம் விசுவாசிக்க மனது இல்லை. இன்று நம்மை நாமே பரிசோதிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சாட்சிகள் எல்லாம் திருச்சபையில் அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அநேக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து நாம் கேட்கப்படுகிறோம். ஆனால் விசுவாசிக்க மனதில்லாதவர்களாக இருக்கிறோமே. இன்று நம்மை நாமே பரிசோதிப்பது, நாமும் இந்த அகிரிப்பா ராஜாவை போல தானே இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கிட்ட வந்து விட்டோம், கொஞ்சம் கூட என்னை சம்மதிக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார். ஆனால் விசுவாசிப்பதற்கு மனமே இல்லை. அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். இது நம்மை நாமே பரிசோதித்து முழுமையாக, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவாமி வருகிறார் என்று தண்ணீரில் நடந்து வருகிறார் என்று பேதுருவுக்கு தெரிகிறது. நீரே ஆனால் நானும் நடந்து வரவா என்று கேட்கிறான். கேட்டவுடன் வா என்று சொன்ன உடனே பேதுரு தண்ணீரிலே குதிக்கிறான். தண்ணீரில் குடித்த உடனே மூழ்கி போகிறான். ஏன் மூழ்கி போகிறார்? பேதுருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? பேதுருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? வரையா மூழ்கினார். இயேசுசாமி சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயந்தாய்? சந்தேகம் வந்த உடனே பயம் என்கிற பேய் வந்து விட்டது, மூழ்கி போனான். இன்று நமக்கும் அதே தான். விசுவாசிகள் சொல்கிறோம், கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், சர்ச்சில் நான் தான் முக்கியம்னு சொல்லுகிறோம், ஊழியம் செய்கிறேன் அது இது என்று நமக்கு ஆவிக்குரிய பெருமைகள் ஏராளமாய் பேசுகிறோம். கடைசியில் மூழ்கி போகிறோமே. இன்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கேட்போம். கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். மூன்றாவது பாருங்க, அருமையான விசுவாசம் இல்லாத சமூகத்திலே, விசுவாசம் இல்லாத சூழ்நிலைகளிலே உயிர்த்தெழுதலை விசுவாசித்த சூனேம் ஊர் பெண். சூனேம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு அருமையான பெண். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயிர்த்தெழுதல் கொடுத்த விசுவாசமே சொற்பம், இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாட்களில் எப்படி விசுவாசித்திருக்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நாம் வைத்துக் கொள்வோம். கிமு 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பெண், கிறிஸ்துவுக்கு முன் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருமையான பெண், சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு பணக்கார பெண், கனம் பொருந்திய ஒரு பெண், அந்த சமூகத்திலே நல்ல மரியாதையான அந்தஸ்திலே இருந்த ஒரு பெண். எலிசா தீர்க்கதரிசி சூனேம் ஊருக்கு வருகிறார். அவர் ஊழியம் செய்ததற்கு வரும்போது சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு கூப்பிடுகிறாள் இந்த சூனேம் இந்த பெண். நாம கூட என்ன பண்ணுவோம், ஊழியக்காரர் வந்து நம்ம சந்திச்சார்னா ஐயா சாப்பிட்றதுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிடுறோம்ல, அதே போல் சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு கூப்பிட்டார். அவங்க வீட்டுக்கு சாப்பிடுவதற்கு அவர் போனார். அப்போ திரும்ப 2-3 தடவை வரும்போது இது மாதிரி சாப்பிடுவதற்கு கூப்பிட்டார்கள், போனார். அதுக்கு பிறகு வாடிக்கையாகி போனது. அவர் வந்த உடனே அவங்க வீட்டில் தான் அவர் போய் சாப்பிட்டார். ஆனால் அந்த பெண் நினைத்தார்கள், இவர் வருகிறார், இவருக்கு நம்ம இளைப்பாறுவதற்கு இடம் தரவில்லைன்னு சொல்லி மேல் வீட்டறையில் ஒரு தனியாக நல்ல ரூம் இது பண்ணி நல்லா ஃபர்னிஷ் பண்ணி அங்கே டேபிள் சேர் எல்லாம் போட்டு நல்ல பெட்லாம் போட்டு அவருக்கு படிப்பதற்கு பண்ணி நீங்கள் வந்தால் இங்கே ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள்னு சொல்லி அவருக்குன்னு தனி ரூம் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இப்படியெல்லாம் ஊழியர்களை விரும்பி ஆதரித்த அந்த சூனேம் ஒரு பெண், அவளுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லாத நிலை இருந்தது. அவள் கேட்கவில்லை, எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனாலும் இந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசா பார்த்தார், இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி, உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பா என்று சொன்னார். அதே போல குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, பெரியவனானது. ஒரு நாள் திடீரென்று தலை வலிக்கிறது என்று சொன்னான்.
வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னான், படுக்க வேண்டும் என்று சொன்னான். வந்து படுத்த இடத்திலே அவன் மரித்து போனான். ஆனால் இந்த பெண் விசுவாசத்தை விடவே இல்லை. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆம்புலன்ஸை வரவழைப்போம், அல்லது டாக்டர்கிட்ட கொண்டு போய் பல்ஸ் பார்த்து விட்டு அவ்வளோதான் என்று நாம் கொடுத்து விடுவோம். இல்லை, அந்த பெண் நேரே அங்கே எலிசா தீர்க்கதரிசியை தேடி அவள் போகிறார். போன உடனே எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், நீ சுகந்தானா? உன் கணவன் சுகந்தானா? உன் பிள்ளை சுகந்தானா என்று கேட்கிறார். கேட்கும்போது சொன்னாளா, என் பையன் செத்து போனான்னு சொன்னாளா? என்ன சொன்னாங்க? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே சூனேம் ஒரு பெண் சொன்னது என்ன? நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? உன் பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். சுகம்தான் என்று விசுவாசத்தை பாருங்க. அந்த நாட்களில் உயிர்த்தெழுதல் பற்றி விசுவாசமே இல்லைங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செத்தவங்க உயிர்த்தெழுப்பான் என்ற நம்பிக்கையே இல்லாத காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், கடவுளுடைய மனிதனிடத்திலே அவன் மீது அவனை நேசித்த ஒரு பெண் இன்று சொல்லுகிறாள், என் பையன் சுகமா இருக்கிறான் என்று சொன்னாள். சரின்னு சொல்லி உள்ள வரவழைத்து, ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு இருக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே, நான் உன்னிடத்தில் குழந்தையை கேட்டேனா? ஆனால் குழந்தை வந்தது, இன்று அந்த குழந்தை மரித்து போனது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே தன்னுடைய சீடனை அழைத்து நீ போ என்று சொல்லுகிறான். அவள் சொன்னாள், போக மாட்டேன். அவள் சொன்னாள், உம்முடைய சீடனோடு போக மாட்டேன், நீர் தான் வரணும், எனக்கு என் மகனை உயிரோடு தர வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு அவர் உதாரணத்தை சொன்னா பாருங்க, ஸ்டன் ஆயிடுவீங்க. நீங்க சூனேம் பெண் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டால் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விடுவோம் நாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30வது வசனம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். தமிழ் வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்குது. புதிய மொழிபெயர்ப்பிலையோ ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்க பாருங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறான், அந்த மதர் ஆஃப் த சைல்ட் said, as the Lord lives, கடவுள் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருப்பதால், and as thy soul lives, தீர்க்கதரிசியானவரே நீர் உயிரோடு இருக்கிறதுனால் என் மகனும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டு சொல்கிறது. as the Lord lives, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று தமிழில் எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிளில் படித்து பாருங்க, புது மொழிபெயர்ப்பில் படித்து பாருங்கள். கடவுள் உயிரோடு இருக்கிறது போல, தீர்க்கதரிசியான நீர் உயிரோடு இருக்கிறது போல என் மகனும் உயிரோடு இருப்பான் என்று அங்கே சொன்னாள். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாத காலம், அறியாமை நிறைந்த காலம், உயிர்த்தெழுதல் கொடுத்த தெளிவில்லாத காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்பதை பாருங்கள். இந்த விசுவாசத்தை தான் கடவுள் இன்று உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்க. நாம் கூட அப்படிதான், நல்ல விசுவாசிகள், பக்திமான். எங்கள் குடும்பம் ரொம்ப பக்திமான குடும்பம். சர்ச்சில் என்ன நடந்தாலும் நான் தான் முதலாளாக இருப்பேன் என்று சொல்லுகிறோம். எங்கள் குடும்பம் அப்படி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு விசுவாச கேள்வி என்று வரும்போது நாம் எங்கே நிற்கிறோம்? எந்த இடத்துல நிற்கிறோம்? கடைசி போயிடுவோம்ல. விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது, நம்ம வீட்டில் ஒரு மரணம் வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு கலக்கம் வரும்போது, ஒரு நோய் வரும்போது சோர்ந்து போய் மனிதர்களை தேடி எங்கேயோ ஓடிவிடுறோம். கடவுளிடத்தில் வருகிறோமா? அந்த சூனேம் ஊராளான அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று திருச்சபை நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்தான் கர்த்தர், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள் என்று நான் நாவினாலே அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் மீது, நம்முடைய வரப்போகிற உயிர்த்தெழுதல் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம், இதை நாம் பரிசோதிப்பதற்கு அழைக்கப்படுவோம். இந்த விசுவாசத்திலே நம்மை உறுதியாய் காத்துக்கொள்ள இன்று நம்மை அர்ப்பணிப்போம். ஈரோடு எழுந்தார் 3ஆம் நாள், உயரே எழுந்து பரன் வலமே
உடனிருந்ததையும் நம்புகிறேன், உடனிருந்ததையும் நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உடனே இருந்து பரன் வலமே. உடனிருந்ததையும் நம்புகிறேன், உடனிருந்ததையும் நம்புகிறேன். மட்டுமல்ல, தூயாதி தூயோர் சபை உறவு, பாவ மன்னிப்பு, உடல் உயிர்ப்பு, மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், இவற்றை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த விசுவாசத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க என்று திருச்சபையானது நம்மை அழைக்கிறது. நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.